மகா மகா இங்க வா. மகா, ஷூட்டிங்க்கு மாடல்ஸ் வராம இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் உனக்கு தெரியும்ல? தெரியும்க்கா, நடந்தது எல்லாமே இவ்ளோ நேரம் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ திரு அந்த ஆட்ல மாடலா நடிக்க போறான். நிஜமாவாக்கா? நல்ல முடிவுக்கா. அவரு நடிச்சா கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும். கூட ஜோடியா நடிக்க போறது நீதான். என்னக்கா சொல்றீங்க? நானா? ஐயோ, எனக்கு நடிக்கலாம் வரவே வராது. எல்லாரும் முதல்ல நடிக்கும் போது நடிப்பு கத்துக்கிட்டுலாம் வந்து நடிக்கல. சோ நீ அத பத்தி எல்லாம் கவலையே படாத. அதெல்லாம் டைரக்டர் பாத்துப்பாரு. நீ அவர் சொல்றத மட்டும் செய் போதும். என்ன மேடம் விளையாடுறீங்களா? இந்த பொண்ணு பார்த்தா கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கா. இவ்வளவு போய் நடிக்க சொல்றீங்க? மா, நீ போய் கொஞ்சம் ப்ரொஃபைல நில்லுமா. உன்னதாமா போய் ப்ரொஃபைல நில்லுமா. அப்படின்னா சார்? பாத்தீங்களா சார், ப்ரொஃபைல நிக்கிறது என்னன்னு கூட தெரியல இந்த பொண்ணுக்கு. இதுல இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் எப்படி சார் எடுப்பேன்? சார் ஒரு நிமிஷம் இருங்கம்மா. எனக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு பேர் இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுதானே என்ன கூப்பிட்டீங்க. இப்ப திடீர்னு இந்த பொண்ணை வச்சு எடுக்க சொல்றீங்க சார். என்ன சார் இதெல்லாம்? என்னால இந்த பொண்ணை வச்சு எடுக்க முடியாது. நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க. ஹலோ, நீங்க என்ன சொல்றது? நான் சொல்றேன், நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம். நீங்க இல்லனா எங்களுக்கு வேற டைரக்டரே கிடைக்காதா? கிளம்புங்க. சார், நீங்க ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிறீங்க. இந்த பொண்ணை வச்சு இந்த ஆட் எடுக்கிறத விட இதுக்கு ஆகிற செலவு எல்லாம் ஒரு மூட்டையில கட்டி பாலுங்கணத்துல போடுறது பெட்டர். தண்ட செலவு பண்ண போறீங்க சார். இந்தாங்க குடிங்க. சார் ஐயோ, திரு அந்த ஆளு ஹெட்வைட்ல பேசிட்டு போறாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் வேற டைரக்டர் எப்படியாவது அரேஞ்ச் பண்றேன். உனக்கு தேவையில்லாத வேலை. சார், நான் ஒன்று சொல்லட்டுமா? தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க சார். அவர் போனா போட்டோம் சார். இந்த பொண்ணை வச்சு நான் எடுத்துறேன் சார் உங்களுக்கு. சார், எனக்கு டைரக்ஷனை பத்தி நல்லா தெரியும் சார். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் எடுக்கிறேன் சார். சார், என் உள்ளுணர்வு சொல்லுது சார். நீங்களும் அந்த பொண்ணு நடிச்சீங்கன்னா இந்த ஆடு சூப்பரா வரும் சார். இந்த ஆட்ல நீயும் திவ்யாவும் நடிக்க போறதா கேள்விப்பட்ட. அது உண்மையா? ஆமா சார், வேற மாடல் அரேஞ்ச் பண்ண முடியல. அதான். வாட் இஸ் திஸ் திரு? நம்ம இந்த ஷூட்காக அரேஞ்ச் பண்ணது இந்தியாலே நம்பர் 1 மாடல்ஸ். அவங்க வரலனா நீயும் திவ்யாவும் நடிப்பீங்களா? திவ்யா, நீ தப்பா நினைச்சுக்காத. நீ அழகா இல்லைன்னா நான் சொல்லல. நீ அழகா இருக்கிறதுங்கிறது வேற, ஆட் ஷூட்டுங்கிறது வேற. இது ப்ரொஃபஷனல் விஷயம், பல கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த ஆட்ல நீங்க 2 பேரும் நடிச்சா நம்ம கம்பெனியை மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? நம்ம கட்டி விற்க போற வீட்டை எப்படி மக்கள் வாங்கிப்பாங்க? திரு, இப்ப நீ எடுத்திருக்கிற முடிவு நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சா என்ன சொல்வாங்க? இதெல்லாம் அவங்க ஏத்துப்பாங்களா? சித்தி, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நான் நடிக்கல, வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். வெரி குட் திவ்யா, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே. திரு, ஷூட்டை கேன்சல் பண்ண சொல்லு. நம்ம இன்னொரு நாள் எடுத்துக்கலாம். சித்தி, அவசரப்படாதீங்க. நான் நடிக்கலன்னு தானே சொன்னேன். ஆனா ஆட் ஷூட்டை கேன்சல் பண்ண சொல்லல. எனக்கு பதிலா திரு கூட மகா நடிக்கிறா. என்ன திரு இதெல்லாம்? இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த ஆட் ஷூட் அரேஞ்ச் பண்ணது போய் இவ கூட நடிக்கணும்.
இவ மட்டும் இந்த ஆட்ல நடிச்சா நம்ம கம்பெனி மொத்தமா ஊத்திக்கும். நோ திரு, நான் சொல்றேன், நிஜமா சொல்றேன். மகா எப்பவுமே ரொம்ப லக்கி. அவ நடிச்சா இந்த ஆட் கண்டிப்பா ஹிட் ஆகும். என்ன சொன்ன? மகா லக்கியா? இவ புருஷனே இவளை விட்டு ஓடி போயிட்டான். இவளை வச்சு ஆட் எடுத்தா நம்ம கம்பெனியோட பேரு நாறி போயிடும். சோஷியல் மீடியாவுல இந்த விளம்பரம் ட்ரோல் மெட்டீரியலா ட்ரெண்ட் ஆக போகுது. எல்லாரும் நம்மள பார்த்து சிரிக்க போறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்படிலாம் எதுவும் ஆகாது சித்தி. நீங்க ஓவரா இமேஜின் பண்ணி டென்ஷன் ஆகாதீங்க. ச்சே, இந்த திவ்யா சரியான நேரத்துல கழுத்த இருக்கிறா. என்னாச்சு கவிதா? ஏன் திவ்யா மேல இவ்வளவு கோவமா இருக்க? கோவம் வராம, நான் கம்பெனியோட சிஇஓ, திருவோட பொண்டாட்டி ஆக போறவ. நீ இங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்க, நான் சொல்ற இடத்துல இருக்கேன். அத நீ கேக்குற இடத்துல இருக்கன்னு அந்த திவ்யா சொல்லாம சொல்றா. ஓ, திவ்யா இவ்வளவு தூரம் பேச ஆரம்பிச்சிட்டாளா? அவ முன்னாடியே 2-3 தடவை இப்படி பேசிட்டா. நான் தான் பொறுத்து போயிட்டு இருக்கேன். இத பாரு, நான் சொல்றத கேளு. திருவும் திவ்யாவும் நடிக்கட்டுமே, எப்படி இது ஊத்திக்கோ, நல்லதுதான் நமக்கு. கௌதம், ஆட்ல திரு கூட நடிக்க போறது திவ்யா இல்ல, மகா. அந்த வேலைக்காரி தான் நடிச்சாகணும்னு அந்த திவ்யா ஒத்த கால்ல நிக்கிறா. அது இன்னும் நல்லதா போச்சே. இது பாரு, அந்த மகா நடிச்சு யார் அந்த விளம்பரத்தை பார்க்க போறாங்க? நான் ஒன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. திருவோட கம்பெனிய திவ்யாவே குழி தோண்டி புதைக்கிறா. அதை ரசிக்காம இப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க. நீங்க புரியாம பேசுறீங்க கௌதம். திவ்யா சொல்ற மாதிரி அந்த வேலைக்காரி மட்டும் நடிச்சானா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஹிட் ஆயிடும். என்ன சொல்ற? ஆமா கௌதம், திவ்யா நடிச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மகா இருக்காளே, நிஜமாவே லக்கி தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வீட்ல சுமங்கலி பூஜையில பேர் குளிக்க போட்டோமே, 30 சீட்ல இருந்து இவ பேர் வருதுன்னா எவ்வளவு அதிர்ஷ்டக்காரியா இருப்பா. திவ்யா ஒரு வார்த்தை சொன்னா இவளை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும்னு. அது கரெக்ட் தான் கௌதம். அப்படி ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் அவளுக்கு. அத வச்சுதான் எங்க குடும்பத்தையே அவ கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், தான் நினைச்சதை நடக்க வைக்கிறதுல அந்த மகா பயங்கரமான ஆளு. ஏதாவது மாய மந்திரம் பண்ணி எப்படியாவது ஜெயிச்சிருவா.